அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை எம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் வருந்தேன் கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையல் எனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மகாலயபட்ச அமாவாசை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடியிருப்போம். கொலு, அதாவது உலகத்தில் தோன்றிய எல்லாமே புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். ஒவ்வொரு உயிரும் புல்லிலிருந்து அப்படியே, அதாவது ஒரு செல் தாவரம் அப்படிங்கக்கூடிய இதில் இருந்து ஆரம்பித்து பரிணாம வளர்ச்சி பெற்ற மனிதன் வரைக்கும் பிறந்து 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 மீண்டும் பிறவிக்கு காரணமாக விதை ஊன்றி அப்புறம் மனித வளர்ச்சியிலேயே மனிதரில் மிருகம் உண்டு, மனிதரில் ஓநாய் உண்டு, சித்தர்கள்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. மனிதரில் பலதரப்பட்ட ஆட்கள் உண்டு. மனிதரில் மனிதனாகி அதுக்கப்புறம் மனிதரில் மனிதனான பிறகு மனிதரில் தேவன். இது பரிணாம வளர்ச்சி கொள்கை. இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையை எல்லா அருளாளர்களும் அவரவர்கள் அனுபவத்தில் அனுபவித்ததை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எடுத்து சொன்ன அருளாளர்கள் எல்லாருமே ஒரே அனுபவம் நிறை அனுபவம்னு போகும்போது அந்த நிறை அனுபவத்தில் போய் தேங்கி நின்றுட்டாங்க. போகிறதுக்கான படிக்கட்டு அவங்க தேர்ந்தெடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அருளாளர்கள் அவங்க ஒருத்தங்க முருக பக்தி அப்படிங்கக்கூடிய இதில் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தங்க அம்பிகை பக்தின்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தங்க சிவபக்தின்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தங்க வைணவ பக்தின்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தங்க சூரியனை கும்பிடுறது அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தங்க முருகனை கும்பிடுறதுன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தங்க விநாயகரை கும்பிடுறதுன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இவைகள் எல்லாமே நம்ம சமயத்தினுடைய மிக பரந்துபட்ட ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை கடவுளராமா எல்லாரும் கேட்பாங்க, இத்தனை கடவுளரா, ஒரு சமயத்துக்கு இத்தனை கடவுளரா அப்படின்னு. இன்னும் நான் இது சொல்லப்பட்டது கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், சொல்லாதது ஏகப்பட்ட கடவுளர்கள் அங்கங்கே சிறு தெய்வங்கக்கூடிய பேரில், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை கடவுளரானா இத்தனை வகையான உயிர்கள் இருக்கும் வரை அத்தனை கடவுளரும் உண்டு என்பதில் நாம் அனைவரும் பெருமைப்பட்டு கொள்ளலாம். இத்தனை உயிரா இத்தனை கடவுளான்னு. அத்தனை உயிருக்கு அத்தனை கடவுள்னா 1வது வகுப்பு பாடம் படிக்கிற பிள்ளைக்கு 1வது வகுப்பு படித்த SSLC வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச டீச்சர் போதும். அவங்களுக்கு அந்த 1வது வகுப்பு பாடத்துக்கு அவங்க தகுதியானவங்க. அவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த வகுப்பறையில் ஆசிரியர்கள், அதுக்கேற்ற வசதி வாய்ப்புகள் அதோடு ஒன்று. 2வது வகுப்புக்கு ப்ரமோட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன கல்வி அறிவு உண்டோ அதுக்கு தகுந்த ஆசிரியர்கள். இப்படியே ஒவ்வொரு வகுப்புக்கு நம்ம போக போக நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆசிரியர்களும் அவர்கள் காட்டும் கடவுளர்களும் நமக்கு வித்தியாசப்பட்டுக்கிட்டே போகுது. இது இத்தனையுமா அப்படின்னு கேட்டால், இத்தனை உயிர்கள் இருக்க வரைக்கும் இத்தனை கடவுளர்கள் தேவைதான். அதில் யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்படி ஒரு சிறந்த சமயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதில் நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். இது இத்தனை கடவுளுமா, இது பிள்ளையாருக்கு இது யானை முகம் இருக்கணுமா, கடவுளுக்கு 6 முகம் இருக்கணுமா அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக பாருங்கள். ஒரு குருநாதர்கிட்ட போய் சீடன் போய் கேட்டான், சுவாமி நான் கடவுள் இல்லைன்னு சொல்லேன், கடவுளே கிடையாது, நான் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அந்த குருநாதர் சொன்னார், நீ அதை பற்றி ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதைகள். அவர் எந்தெந்த அன்பர்கள் வாராங்களோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்ன கதைகளை
ஸ்ரீ மகேந்திரநாத் குப்தா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒரு ஆண்டு தான் அவர் கூட இருந்திருக்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஓராண்டு தான் இருந்தார். அதுக்குள்ள பரமஹம்சர் இறைவனோட ஐக்கியமாயிட்டார். அந்த ஓராண்டு காலத்தில் வந்து அந்த 24 மணி நேரத்தில் அவர் எப்போ தூங்க போகிறாரோ அப்போ இவர் தூங்க போய், அவர் எப்போ விழிப்பு நிலைக்கு வந்தாரோ அப்போ இவர் விழிப்பு நிலைக்கு வந்து அந்த ஓராண்டு காலமும் அவரை இடையறாது பின்பற்றி அவர் எடுத்த குறிப்புகளில் இந்த எந்த சீடர்கள் வந்தாங்க, என்ன மாதிரி சம்பாஷணை நடந்ததுங்கக்கூடியதை எல்லாமே ராமகிருஷ்ண கதாமிருதம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தில் 3 பாட்டாக வெளியிட்டிருக்கிறாரு. ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது, அந்தந்த மொழிகளில், வங்காளத்தில் இருக்குது, அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் வந்து அந்த பரமஹம்சர் சொல்லார், அந்த சீடன்கிட்ட கேட்டவுடனே, சீடன் உனக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்ருக்கியாப்பா? அவர் கையில் பார்க்க வந்திருக்கவங்க ஆரஞ்சு பழம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சுவாமி, இதுவரை சாப்பிட்டது இல்லையாப்பா? சாப்பிட்டதில்லை சாமி. அவர் உரித்து அவரே ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் சீடர்கிட்ட கேட்டார், ஆரஞ்சு பழம் சுவை நல்லா இருக்காப்பா? நான் எங்கே சாமி சாப்பிட்டேன்? நீங்களே சாப்பிட்டுட்டு அப்புறம் என்கிட்ட சுவையை கேட்டேன். அவனும் குழப்பத்தில் இருக்கிறான். அப்போ அவன் அங்கேருந்து வந்து இதை கேட்டான். அப்போ நீ வந்து இன்னும் சாப்பிடவும் இல்லை, அதனுடைய தன்மையும் உனக்கு தெரியாது, நீ எப்படி விநாயகருக்கு தும்பிக்கை இருக்கான்னு கேட்குற, ஆறுமுகத்துக்கு ஆறுமுகம் இருக்கான்னு கேட்குற, பலதரப்பட்ட கடவுள் காளி வந்து ஏன் இந்த பல்லோடு இருக்கிறா, ஏன் இத்தனை கைகளோடு இருக்கிறா, ஏன் இத்தனை தலைகளோடு இருக்கிறா அப்படின்னு கேட்குறிய. அதுக்கு உள்ளார நுழைஞ்சு நீ அனுபவிக்க பார்ப்பா, அப்போ தான் தெரியும். அது வந்து என் கைவசமாக இத்தனை அருள் அனுபவம் இருக்கும்போது அது எப்படி உனக்கு தெரியும்? நீ அதுக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டு, ஆரஞ்சு பழம் வாங்கினா மேல் தோலை உரிக்கணும், அது உள்ள மெல்லிய லேயர் இருக்குது, அது உரிக்கணும், கொட்டையை நீக்கணும், நீ சாப்பிட்டு பார்க்கணும், அப்போ தானே உனக்கு தெரியும். அதற்கு நீ தயாரான போது நான் உனக்கு அதை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த பதிவு இருக்குது. அப்போ நாம் வந்து ஒன்றுமே சாப்பிடாம நாம் இந்த இத்தனை கடவுள் என்ன, இது என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க கேட்ட, நீங்கள் இதனுடைய தத்துவங்கள்லாம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு பல நேரம் நினைக்கிறது உண்டு. அப்படி சொல்லி அதுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு இயற்கையாக நாம் மரபுபடி வழிபட்டு வந்த ஒரு கொள்கையை நான் விஞ்ஞானபூர்வமான ஒரு முத்திரை குத்தி நான் வந்து அதை விற்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம சமயத்துக்கு இது விஞ்ஞானபூர்வமானது, இது இயற்கையானது, இதை நம்புங்க, நீங்கள் நம்புங்க. நம்ம என்ன விற்பனையாக பண்ணுறோம்? கூவி ஒருத்தரை கூவி பார்த்து நீ எனக்கு இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, இது எங்களுக்கு விஞ்ஞானபூர்வமானது, இது எங்களுக்கு நாங்கள் இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தோம். சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே அதை உணர்ந்துருந்தாங்க, இந்த காலத்தில் உணரணும்னு வந்து நீ அனுபவிச்சேன்னா அனுப்பி விடா, இல்லாட்டி போயிட்டேரு அப்படின்னு சொல்லணும். அந்த செம்மாப்பு நம்மகிட்ட இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் கட்டாயம் சொல்லித்தரணும். எங்கள் அப்பா கும்பிட்டாரு, எங்கள் தாத்தா கும்பிட்டாரு, எங்கள் தாத்தாவுக்கு அப்பா கும்பிட்டாரு, அவர் அப்பா கும்பிட்டாரு, அவர் அப்பா கும்பிட்டாரு, நானும் கும்பிட்றேன். எங்கிட்ட வந்து நீ இதெல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நம்மகிட்ட வந்து கேட்டால் நம்ம அதுக்காண்டி பெரிய விளக்கங்கள் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதற்காக வேண்டி பின்தங்கி நிற்காதீங்க. இந்த இதுகள்லாம் உங்களுக்கே தெரியணும்னு நினைப்பு வரும்போது நீங்கள் அதற்கான நிறைய தத்துவ நூல்கள் இருக்குது, நிறைய விசாரங்களான நூல்கள் இருக்குது. அவைகளை பார்த்து புரிந்து அனுபவித்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்து இவற்றையெல்லாம் நான் விஞ்ஞானபூர்வமானது, இது வந்து இன்றைய காலகட்டத்திற்கு நம்மளுடைய மரபுப்படி முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே உன்னை புறானாக பெற்ற உன்னடியம். நாம் வந்து அவன் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை இன்னும் எத்தனை யுகமாகட்டும் புதுமைக்கெல்லாம் புதுமையானவன் அவனை போய் நான் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிப்பேன். ஒரு விஞ்ஞானத்தையும் நீங்கள் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் அப்பா கும்பிட்டுருக்காரு, எங்கள் தாத்தா கும்பிட்டுருக்காரு, எங்கள் தாத்தாவுக்கு அப்பா கும்பிட்டுருக்காரு, நானும் கும்பிட்றேன். எங்கிட்ட வந்து இந்த வியாக்கியானம் இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கக்கூடிய உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்கணும். அந்த உறுதிப்பாடு இருந்ததுன்னா நம்மளை யாருமே அசைக்க முடியாது. அதனால் இப்போ நாம் வந்து இந்த மகாலய பட்சத்தில் இத்தனை உயிர்கள் பிறந்திருக்கிறோம், புல்லாகி பிறந்திருக்கிறோம். அதுக்கு வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ வந்து இது டார்வின்ஸ் தியரி, பரிணாம வளர்ச்சி தியரி அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டுட்டு வராங்க. அவர் எழுதி வச்சுட்டார், புல்லாகி பூடாகி புழுவாகின்னு இத்தனை விதமான பிறவிகள் இருக்குது. இதில் நீங்கள் வளர்ச்சி விற்று மனித பிறவி வந்திருக்கீங்க. மனிதனும் முதல் மனிதன் நீங்கள் நினச்சிக்கிறாங்க. மனிதனில் தேவன், மனிதனில் மாடு, மனிதனில் ஆடு, மனிதனாக பிறந்த பிறகு மனிதனில் மனிதனாக வளரக்கூடிய வளர்ச்சி. அப்புறம் மனிதரிலும் தேவராகலாம். அப்புறம் மனிதரிலும் தேவர் மட்டுமல்ல ஒளிவண்ண திருமேனியான அகண்ட பிரபஞ்சமாகலாம்.
அப்படி ஆறதுக்கு அப்படி நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அப்படி உங்களால் ஆக முடியாத போது யாராவது ஆனவங்க இருந்தாங்கன்னா அவர்களை சார்ந்தால் சார்ந்ததன் வண்ணம் தன்மை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சொல்றாரு, மணியே நின்னை பொதுவில் கண்ட மனிதர் தேவரே, மணியே அகண்ட ஒளிவண்ண திருமேனியே உன்னை பொதுவில் கண்ட, பொதுவில்னா அகண்ட பிரபஞ்சமாக கண்ட மனிதர் எல்லாம் தேவரே, மணியே நின்னை பொதுவில் கண்ட மனிதர் தேவரே, மனிதர் கண்ணில் பட்ட புல்லும் மரமும் தேவரம். அவன் முழிச்சு பார்த்தோம்னா அந்த புல்லும் தேவர் தான், மரமும் தேவர் தான். அந்த அளவுக்கு அவருடைய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர், அதாவது மின்காந்த அலைகள் எல்லாம் அந்த அகண்ட பிரபஞ்சத்துடைய மின்காந்த அலைகளை இவங்க உள்வாங்கி கொண்டதுனால இவங்க பார்க்கறதெல்லாம் மரமும் தேவர் தான், புல்லும் தேவர் தான். அந்த அளவிற்கு இவர்களுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அணியே நின்னை பாடும் அடியார்தாமோ மூவரே, உன்னை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவர்கள் 33 தேவர்களை தாண்டி மூவர், அப்படி பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கக்கூடிய மூவரும் அவர்களாகிறார்கள். ஏன்னா அந்த அருள் அனுபவத்தை வாங்கி கொண்ட அடியவர்கள் இவங்களை பார்த்துருக்காங்க. இவங்களை பார்த்த பார்வையிலே இவங்க அந்த மாதிரி ஆறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெருமைன்னு பாருங்க. அவரை கண்டார் அவர்கள் தேவர். இப்போ சரி, நம்மளை ஒரு அருளாளர் பார்த்துட்டார், ஆகா நாமும் தேவர் அப்படின்னு நினைக்கிறோம். நாம இன்னொருத்தரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அவரை கண்டார், அவர் இன்னொருத்தரை காண்றான்னு வச்சுக்கோங்க, அவரை கண்டார். கண்டவர்கள் எல்லாம் தேவர்கள் ஆகக்கூடிய அளவிற்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் இருக்கு. அப்போ அந்த ஆற்றல் உடையது நம்மளுடைய சமயத்தில் நிறை அனுபவத்தை பெற்ற அருளாளர்களுடைய தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறை அனுபவம் பெற்ற அருளாளர்கள் யார் யார், எப்படி எங்கெங்க இருந்தாங்க அப்படின்னு கொண்டா இதை வந்து எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா, உளங்கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை சிந்த கண்டுகளிக்கும் கலாபமயிலே சகலகலாவல்லிய. குமரகுருமரர் சொல்றாரு, உளங்கொண்டு தெள்ளி தெளிக்கும். நீ சும்மா வாய்ட்டு பேசாத தம்பி, அது சரியா வராது. உளங்கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை சிந்த கண்டுகளிக்கும் கலாபமயிலே. சகலகலாவல்லிங்க கூடிய அந்த கலையரசி, அவள் எல்லா கலைக்கும் அவள் தான் நாயகி. அவள் கண்டுகளிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் உளங்கொண்டு, அப்போ நம்ம பாடலை எப்படி படிக்கணும்னா உளங்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே பாரதியார் சொல்றாரு, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும். அப்ப நிறைமொழி மாந்தராக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் உள்ளத்தில் கிளர்ந்த மொழிகள் எல்லாமே அது எல்லாமே சத்தியமான வாக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லா அருளாளர்களும் அவர்கள் பாடி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நான் வந்து அபிராமி அந்தாதி அப்படிங்கக்கூடியது எனக்கு ஒரு புதிய சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவாரம், அது குறிப்பாக அப்பர் தேவாரம், அப்புறம் வந்து திருவாசகம், அப்புறம் திருமந்திரம், தாய்மான சுவாமிகள், மாணிக்க வாசகர், அருப்பா, இதுதான் எனக்கு தெரிந்தது. இதில் எனக்கு நான் வந்து கால் தடம் பதிக்கிறது அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எனக்கு சில பாடல்கள் தெரியும். ஏன்னா அப்பா படித்ததுனால அதனுடைய பாடல் சாரத்தை நான் உள்வாங்கி கொண்டதுனால அங்கொன்றும் இங்கொன்றுமாக அபிராமி அந்தாதியினுடைய வரிகள் எல்லாம் எனக்கு காதல விழுந்த வரிகளை தவிர நான் அனுபவத்தில் கொண்ட வரிகள் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அறியாமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகண்ட பிரபஞ்சம் அது சிவத்துக்கு சொந்தமானது, அந்த சிவம் எனக்கு சொந்தமானது, அப்புறம் எனக்கு யாருமே தேவையில்லை. அது ஒரு அறியாமை. திருமந்திர சிந்தனைக்குள்ள நான் போன பிறகுதான் இந்த மூலத்தாயான குண்டலினி தாயாக இருக்கக்கூடியவள் சகசரதளத்துக்கு போகும்போது அவள் அங்கே இருக்கக்கூடிய அருட்சக்தியாக மாறி அதற்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை கருணாகர மூர்த்தியாக அருள் நனி சுரக்கும் அமுதாக நமக்கு வாங்கி தருகின்றாள் அப்படிங்கக்கூடிய ஞானத்தை எனக்கு திருமந்திரம் தான் எனக்கு பூரணமாக புகட்டுச்சு. அதுக்கே எனக்கு வயசு வந்து 60 தாண்டி வந்துட்டேன். அப்போ இனிமே வந்து சகலகலாவல்லி மாலை இதெல்லாம் எனக்கு பரிச்சயம் உண்டே தவிர எனக்கு அனுபவ பாடல் இல்லை. ஆனாலும் கடந்த முறை வந்து நம்ம பொழுது நேரத்தில் இயல்பாக திருப்புரை அப்படிங்கக்கூடிய பேரில் திருமந்திரத்தில் அந்த திருப்புரையை பற்றி நாம் சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் நினச்சேன், திருப்புரையை பற்றி அப்போ சிந்தனை பண்ணும்போது நினச்சேன், நம்ம சகலகலாவல்லி மாலை, அபிராமி அந்தாதி இவைகள் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு மிக எளிமையான தமிழில் உள்ளது. இதை இவர்கள் படிப்பதற்கு நாம்
சீர்தலை பிரித்து ஏதேனும் ஒரு வகையில் நம்ம சிற்றறிவு கட்டியவனும் சொல்லி தந்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய நினைவு எனக்கு அப்போது இருந்தது. இப்போது திருமந்திரத்தை நேற்றைய பாடத்தோடு நிறுத்தி வச்சுட்டு இந்த 10 தினங்களும் அபிராமியை பற்றி நினைப்போம் அப்படின்னு நினைப்பு வந்ததுக்கு காரணம், திருமந்திரத்தில் திரிபுரை, வைரபி, சக்தி பேதம், பூரண சக்தி, ஏரொளி, சாம்பவி, புவனாதிபதி, நவாக்கரி, இத்தனை விதத்தில் அம்பிகையை சொல்கிறாரு. அந்த அம்பிகையினுடைய அருளினால் நாம் சிவத்தை அடைய வேண்டியது அப்படின்னு அதில் பரிபூர்ணமாக சொல்கிறாரு. சந்திரயோக பயின்று, அதாவது உடல் கடந்த ஒரு பயணத்தின் மூலமாக உன்மனாதேவியை போய் சேரும் உயிர்கள் அவளுடைய கருணையினால் சிவத்தோடு ஐக்கியப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அந்த யோக நிலையில் மகோன்னதமான ஒரு ஆற்றல் உடையதாக இந்த அபிராமி அந்தாதிங்கக்கூடிய அந்த அருட்சக்தி இருக்கிறாள். அவளை பற்றி அபிராமி பட்டர் அப்படிங்கக்கூடிய சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கக்கூடிய அபிராமி பட்டர் ஒரு 100 பாடல் எழுதியிருக்கிறாரு. இதை நான் அபிராமி பட்டருடைய வரலாறு, அபிராமின்னு இப்போ சினிமா வந்ததா எனக்கு என்னன்னு தெரியல, பட் சினிமாவில் இதை சொல்லியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது எப்படி நடந்தது அப்படின்னு நான் சமீப காலத்தில் ஒரு புஸ்தகத்தில் எப்படி படித்தேன்னா, சரபோஜி மன்னன் அப்படிங்கக்கூடிய மன்னன் ஆண்டு வந்த காலத்தில், தஞ்சையை ஆண்டு வந்த காலத்தில், அவர் திருக்கடவுர் அவர் தரிசனத்திற்காக வேண்டி வந்திருக்கிறாரு. அப்படி வந்தபோது இந்த சுப்பிரமணிய பட்டர் ஒரு ஜோதிடராகவும் கைதேர்ந்த ஒரு யோகியாகவும் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை சரியை கிரியை இரண்டிலுமாக அவர் செலவு பண்ணி அதுக்கு பிறகு யோக நிலைக்கு அவருடைய மனம் திரும்பி யோகத்தின் முற்று பெற்ற நிலையில் சதா சர்வகாலமும் இப்போ உன்மனாதேவி தான் சிவத்தோடு ஐக்கியப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய அருள் அனுபவத்தை தெரிந்து கொண்டு அந்த உண்மனையோடே அவருடைய ஞானத்தை கூட்டி வைத்திருந்து அந்த உண்மனையை அவர் அந்த ஞானமூர்த்தியாக அவள் கூட்டி வச்சிருக்கிறா அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையில் அவர் அனுபவத்தில் இருக்கிறார். அவர் சதா சர்வகாலமும் அபிராமியோட திருச்சனிதிலிருந்து தனக்கு ஞானம் விளைவித்த அந்த அபிராமி இன்னும் பரிபூர்ணமாக தன்னுடைய தலைவனோடு சேர்த்து வைக்கணும். இப்போ இதில் பெரும்பாலான பகுதிகள் முழுதும் அபிராமியை மட்டும் அவர் பாடியதாக இல்லை, தன் அபிராமியோட தலைவனோடு சேர்த்து பாடியதாக இருக்கு. என்ன அனுபவம் அப்படின்னா, உன்மனாதேவி தன் தலைவனோடு இந்த உயிரை கூட்டி வைக்க வேண்டும் என்று ஒரு சரணாகதி பண்ணி அந்த யோக நிலையினுடைய முற்றுப்பெற்ற நிலைக்கு அதை போய் தொட்டு நின்று இது அவர் பாடுறாரு அப்படிங்கக்கூடியதில் அவர் அபிராமி பட்டர். அவருக்கு அதுக்கு பிறகு அபிராமி பட்டர்னு பேர் வருது. அந்த சுப்பிரமணியராக இருந்து அவர் அந்த திருக்கோயிலில் இருக்கும்போது சரபோஜி மன்னர் திருக்கோயிலுக்கு வராரு. இவர் சதாவும் அந்த மோன அமைதியில் அவர் ஆழ்ந்து கொண்டிருக்க, அந்த சூழ்நிலையில் இவர் அந்த அந்த திருக்கோயிலுக்கு சரபோஜி மன்னர் எல்லாரும் நிசப்தமான முறையில் கூடியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அமைதியாக கூடியிருக்கும்போது இவரை பிடிச்சி வெளியே தள்ளவும் அவர்களுக்கு முடியலை. அப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவர் மேலே கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி கொண்டு பொறாமை கொண்டவர்கள் எப்பவுமே எந்த காலத்திலையும் யார் மேலேயும் எதுக்காண்டி காழ்ப்புணர்ச்சி கொள்ளாங்கன்னு சொல்ல முடியாமலே ஒரு காழ்ப்புணர்ச்சி உயிருக்கு உயிர் இருக்குது. அந்த முறையில் இவர் மேலே காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள். அவர் ஒரு சக்தி உபாசகர். அவர் தாந்திரீகம் அப்படிங்கக்கூடியது வேறு விதமான சொல்லில் நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்குறோம். அந்த உபாசகர் அதோடு கூட சோதிடமும் தெரிந்தவர் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. உடனே ரொம்ப ஆர்ப்பாட்டமாக எல்லா பூஜைகளும் முடிஞ்சு நிறைவேறும்போது லேசாக இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. ராஜா அங்கே இருக்கிறாரு. ராஜா இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இது அமாவாசை அன்று நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் நான் தெரிந்து கொண்டதில் சரபோஜி மன்னர் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை திதியில் தொடங்கியதாக சொல்கிறாரு. அப்போ அவர் பிரதமை அப்படின்னு சொல்லாமல் சகசரதளத்தில் பூத்திருக்கக்கூடிய அந்த ஜோதி வடிவமான அன்னையின் பரிபூர்ண நிலையில் பூரணச்சந்திரன் உதயமாகக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றார். தன்னுடைய அனுபவத்தில் அவர் அவ்வளோ நேரம் எதில் தேங்கி நின்னாரோ அந்த உன்மனாதேவியோடு பூரணச்சந்திரனாக தேங்கி நிற்கும்போது அந்த நிலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வாசியோகம் பயிலக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், புருவ மையத்தில் ஒரு பெரிய நிலா, பூரண நிலா, கலங்கமே இல்லாத நிலா. இப்போ நிலாவில் அந்த பூமியினுடைய நிழல் படும்போது வெவ்வேறு தோற்றங்கள், ஒரு மாதத்திற்கு ஒரு தோற்றம் வரும் அப்படின்னு இப்போ சமீப காலமாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க.
அந்த தோற்றம் அதில் பூர்ணச்சந்திரனுடைய தோற்றம் அதில் நிரந்தரமாக இருக்கு. அந்த நிலையில் அவர் தன்னுடைய புருவ மையத்தில் அந்த அனுபவத்தில் கண்ட அந்த நிலையை ராஜாட்ட இன்றைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். பிரதம திதியை பௌர்ணமின்னு இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தர் ஏளனமாக சிரிச்சிருக்கிறாங்க, இவருக்கு இன்னைக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் ராஜா ஒன்றுமே சொல்லலை, போயிட்டாரு. போனால் இவருடைய சாந்தம் தவழும் முகம், இவர் இத்தனை ஆர்ப்பாட்டத்திற்கும் கண்ணே திறக்காம உட்கார்ந்துருக்கிறது, ஒரு ராஜா வந்தபோது கூட அவரை துச்சம்னு மதிக்கிறது, அப்படி அவரை மதிக்கலன்னு இல்லை, அவருக்கு இவர் தெரியவே இல்லை, இது ராஜானே அவருக்கு தெரியலை, அவர் ஒரு மோனத்தில் இருந்தார். அப்போ அந்த நிலையை இவர் நினச்சி பார்க்குறாரு. அந்த சாந்தம் தவழும் முகத்தில் ஏதோ உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெளிவு இருக்குது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் படுத்து தூங்குறாரு. இரவில் அபிராமி அவர் கனவுல போய் நிற்கிறான். அந்த சுப்பிரமணியரும் அந்த கோயிலுக்குள்ளே எப்படி அவர் கண்டாரோ அதே காட்சி சுப்பிரமணியரும் நிற்கிறாரு. இவர் பௌர்ணமி இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கும்போது பௌர்ணமி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பௌர்ணமியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற மாதிரி இருக்குது. உடனே இவர் கேட்கும்போது அபிராமி சிரிச்சுட்டே தன்னுடைய காதில் கிடக்கக்கூடிய தோடை எடுத்து அப்படி வெளியே வீசுகிறா. இவர் நிமிர்ந்து பார்க்குறாரு, இவருக்கு அது பூர்ணச்சந்திரனா தெரியுது. அதன் மூலமாக இவருக்கு சில அருள் அனுபவங்களும் இவருக்கு கிடைக்குது. இவர் தூக்கத்தை விட்டு முழிச்சிட்டாரு. எனக்கு இந்த அருள் அனுபவம் கிடைக்க காரணமாக இருந்தது இந்த சுப்பிரமணியம். அப்போ அவர் எனது குருநாதர், அவர் மூலமாகத்தான் நான் அவருக்கு நடந்த நிகழ்வை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அன்னை காட்சி கொடுத்தா. அப்போ இப்படிப்பட்ட அருட்காட்சி கொடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த சுப்பிரமணியரை நான் போய் பார்க்கணும்னு காலையிலே சுப்பிரமணியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாரு. அங்கேருந்து சுப்பிரமணியர் அவர் வீட்டுக்கு போனார். அங்கே போகும்போது அவருக்கு ஏன் நம்ம இன்னைக்கு பிரதமன்னு சொன்னோம் அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்க்கும்போதே அவருடைய உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு தோணுது. அபிராமி மேலே பாட்டு படிக்கிறார். அப்படி பாட்டு படிக்கும்போது எல்லாரும் இவரை கேலி கிண்டல் எல்லாம் பேசினது இவருக்கு நினைவுக்கு வருது. அதுக்குன்னு ராஜா இவர் வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். அதுவும் இவருக்கு தெரியலை. இவர் தன்னை மறந்து 79வது பாடலாக விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழியுண்டு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் மனிதரோடு இனி என்ன கூட்டு அப்படின்னு அவர் படிக்கிறார். நான் அபிராம வல்லிக்கு விழிக்கே அருள் உண்டு, வேதம் சொன்ன வழிக்கு வழியுண்டு, நம்ம அதை படிக்கும்போது அங்கே கொண்டுட்டு போவோம். அப்படி கிடக்க நான் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து என்ன பண்ண போகிறேன், நீ பூர்ணையாக உன்னுடைய தலைவனோடு என்னை கூட்டிக்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறாரு. அப்படி வேண்டும்போது ராஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவை போய் பணிஞ்சு என்னையான்னு கேட்குறாரு. அப்போ இல்லை, உங்களால் எனக்கு இவ்வளவும் கிடைச்சிது, அதனால் நீங்கள் எனக்கு ஒரு குருநாதராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வணங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அடுத்த பாடலில் அவர் படிக்கிறாரு, கூட்டியவா என்னை தன் அடியரில். அப்போ என்னை அடியார் கூட்டத்தில் கூட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த நாடகம் நீ நடத்தினியாமா, கூட்டியவா என்னை தன் அடியாரில் ஓட்டியவா, அடியார் கூட்டத்துக்குள்ளே என்னை ஓட்டியிருக்க, என்கண் ஓடியவா, என்னுடைய கண்ணில் ஞானானுபவமாக நின்று எனக்கு ஓடியவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. நான் இந்த அபிராமி திருக்கோயிலில் இந்த சிலாரூபத்தில், இது அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிலாரூபத்தில் நான் இவளை கண்டேன், தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. எனக்கு அருள்நிலையில் குண்டலினி சக்தியாக இருந்த அந்த மூலக்கணல் அருட்சக்தியாக பரிணமித்து உண்மனாதேவியாக இருந்து எனக்கு இந்த ஞானத்தை தந்தாள். தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா. நான் எனக்கு கண்களில் ஒளிர்வதாகிய ஞான ஒளியை காட்டி என் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு அத்தனையும் தொடைத்து எறிந்தவள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நின் அருட்புணலால் என்னுடைய மன அழுக்கையெல்லாம் களைந்தவா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. அவளுடைய அருட்புணல் போகாட்டி, அது நமக்குள்ள ஊராட்டி நமக்கு மன அழுக்கு போகவே போகாது. அவ்வளவு அழுக்கு நம்மகிட்ட திரட்டி வச்சிருக்கிறோம். அது சொல்றாரு, ஆட்டியவா நடமாடகத்தாமரை ஆரணங்க, நீ எனக்கு ஆரணங்காக இருந்து என்னை ஆட்டுகின்றாய் அப்படிங்கிற மாதிரி இதை படித்து, இது எந்த பாட்டு அதுக்கு அடுத்து அரசனோடு கூட்டு கண்ட உடனே படிக்கிறாரு. இது 100 பாடல்கள் கொண்டது. அபிராமி அந்தாதி அப்படின்னு பேரு. அதாவது அந்தாதி அப்படிங்கிறது முதல் பாட்டினுடைய முதலும் அந்த கடைசி பாட்டினுடைய நிறைவும் இந்த முதல் பாட்டினுடைய துவக்கமும் ஒன்றா இருக்கும்.
முதல் பாட்டு நிறைவு பெற்று அந்த அந்த நிறைவில் எந்த வார்த்தை முடியுதோ அது அடுத்த பாட்டுக்கு துவக்கமாக இருக்கும். அந்தம் ஆதி, எது அந்தமோ அது ஆதியாக தொடங்கும் அடுத்த பாடலுக்கு. இதுக்கு பேர் அந்தாதி அப்படின்னு பேர். 100 பாடல்கள் கொண்டது இந்த இந்த அந்தாதி பாடல். இந்த அபிராமி அந்தாதியினுடைய நிலை அபிராமி பட்டருக்கு பிற்பட்ட காலத்தில் வந்து ஒரு அடியவர் திருநெல்வேலியை பாண்டிய மன்னன் அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அந்த கோயிலுக்கு ஒரு அடியவர் அவர் வந்து விளக்கேற்றுற பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த திருக்கோயில்களில் சாயங்காலம் 6 மணிக்கு எல்லா விளக்கும் ஏற்றணும். 9 மணிக்கு நட சாத்தும் போது 1-2 தீபங்களை தவிர மீதி தீபங்களெல்லாம் குளிர பண்ணணும். அது அவருடைய வேலை. ஆனால் அவருக்கு வந்து வறுமை வந்து போன பாடாவே இல்லை. ஆனாலும் அவருக்கு எந்த சலிப்பும் ஏற்படலை. அந்த தீப ஏற்ற பணியை செஞ்சிட்ருக்கிறார். அந்த இடத்திற்கு ஒரு அடியவர் வந்தார். அவர் வந்து சக்தி உபாசகர். அவர் வந்து இந்த அடியவர் ஒரு வாரம் அந்த தாமிரபரணி நீரோட்டத்தில் அவர் அந்த நீர்க்கரையில் இருந்து தவம் பண்ணணும்னு வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவர் இந்த இதை பார்த்துட்டு, இந்த அடியவரை பார்த்துட்டு, தினமும் திருக்கோயில் வரவர் இந்த அடியவரை பார்த்துட்டு, இந்த அடியவர் இவ்வளவு செழிப்பு இல்லாமல் இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு, நான் ஒரு பாடல் சொல்லித்தரேன் தம்பி, அதை நீ தினமும் தவறாமல் படி அப்படின்னு சொல்கிறார். சரி ஐயா, நீங்கள் சொல்லித்தாங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னோடனே, வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்கள். தவமுடையவர்களுக்கு இந்த சின்னங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். எந்த சின்னங்கள் இருக்கும்? வையம் துரகம், அவருக்கு நிறைய வீடு மண் மனை எல்லாம் இருக்கும். துரகம், அவருக்கு யானை, அது எல்லாம் இருக்கும். குதிரை எல்லாம் இருக்கும் அவருக்கு. அதாவது அந்த நாளையில் உண்டான கணக்குக்கு அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. இந்த நாளையில் நம்ம என்னென்ன உயரிய கார் வச்சுருக்கணுமோ, ஹெலிகாப்டர் வச்சுருக்கணுமோ, அல்லது ஃப்ளைட்டு வச்சுருக்கணுமோ, எது வச்சுருக்கணுமோ அதை இந்த நாளைக்கு நீங்கள் அதுக்கு கற்பனை பண்ணிக்கோங்க. வையம் துரகம் மதகரி மகுடம், மகுடம் தலையில் மகுடம், சிவிகை பெய்யும் கனகம், எப்போதும் கையில் கனகம், கனக புஷ்பம்னா பொண்ணு, பெய்யும் கனகம் பெருவிளையாரம், எல்லா விதமான ஆபரணங்கள் எல்லாம் உண்டு. பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் இவ வந்து யாருன்னா பிறை முடித்த ஐயன் திருமணையாள். சிவபெருமானுக்கு இவ வந்து வேண்டப்பட்டவா, இவளுடைய திருமணையாள், அவளுடைய மனையாட்டிவா. அவளுக்கு அன்பு முன்பு செய்தவருக்கு, போன பிறவிலே அன்பு செஞ்சுட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உளவாகிய சின்னங்கள் இத்தனையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை சொல்லி அவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அந்த அடியவரும் காலையில் இருந்துச்சு சாயங்காலம் வரைக்கும் இதை படித்து அவருக்கு பாராயணம் ஆயிட்டு தினமும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அரசனுடைய அமைச்சன் வந்து நிறைய அந்த நாளையில் லஞ்ச லாவணியம் இருந்திருக்கு. அவன் நிறைய ஊழல் பண்ணிட்டான். அப்போ இதுக்கு தகுந்த ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி காந்திமதி அம்மையிடம் பாண்டிய மன்னன் ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு அவர் சுற்றி வரும்போது, இவர் தினமும் இந்த வையம் துரகம் மதகரி மகுடம் சிவிகை அப்புறம் பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களை சொல்லிட்டே இருக்கிறார். தினமும் இடையீடு இல்லாமல் சொல்றாரு. அப்போ அவரை கூப்பிட்டு, இவர் தான் இனிமே அமைச்சராக இருக்கணும், நீ வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்லி அவனை போய் சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய சாவிகள் எல்லாம் இவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு, நீ கோயிலே இருப்பான், அவனை வர சொல்றேன்னு சொல்லி அவனுக்கு சிவிகை ஆரம் மணிமுடி எல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை படித்து கொஞ்ச நாளையிலே அவருக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு. அப்படின்னா நமக்கு யுக சௌகரியங்கள் வேணும்னா யுக சௌகரியங்கள், பர சௌகரியங்கள் வேணும்னா பர சௌகரியங்கள், இல்லைம்மா எங்களுக்கு யுகமும் வேணும் பரமும் வேணும்னா ஒருத்தர் மேற்கும் போக முடியாது கிழக்கும் போக முடியாது. அதை ஆழமாக மனசில் வச்சுக்கோங்க. இது 100 பாடலும் யுக சௌகரியத்துக்கும் எழுதியிருக்கிறாரு, பர சௌகரியத்துக்கும் எழுதியிருக்கிறாரு. நமக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அபிராமி அந்தாதி ஒரு 10 பாடல்களுக்கு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 பாடல் வீதம் சொன்னால் நமக்கு 10 நாளைக்கு 100 பாடலுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் திருவுரைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அபிராமி அந்தாதி காப்பு செய்யுள் அப்படின்னு சொல்றாரு. காப்புல வந்து தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேளும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே
காரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமிமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரை. எப்போதும் ஒரு பாடல் படிக்கணும்னா பாடல் அதுக்கு காப்பு செய்யுள் அப்படின்னு ஒரு செய்யுள் ஏற்றுகிறது புலவர்களுடைய இயல்பு. அதனுடைய தன்மையாக இவர் கணபதியை ஒரு முன்னேற்பாடாக நான் அபிராமி அந்தாதிங்கக்கூடிய பாடல் படிக்க போகிறேன். அந்த அபிராமி அந்தாதிங்கக்கூடிய பாடல் படிப்பதற்கு எனக்கு உள்ளத்துக்குள்ளே நீ துணையாக நின்று எனக்கு நீ கருணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உள்ளத்துக்குள்ளே துணையாக இருந்து எப்படி கருணை பண்ணுவது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது அவரே சொல்கிறாரு. சீர் அபிராமி அந்தாதி நான் அந்த பாட்டு படித்து முடித்த உடனே அந்த பாட்டோடு பொருளோடு அப்படியே போயிடுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ள நான் இன்னைக்கு படித்து முடிச்சுட்டேன். அதாவது இதை வெவ்வேறு அடியவர்கள் வெவ்வேறு விதம் எனக்கு நிரந்தரமாய் அருளாய், பிரியாத அருளாய் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சாயாத அருளாய் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இவர் என் சிந்தையுள்ளே எப்போதும் என் சிந்தையுள்ளே நீ நிற்கணும், காரமர் மேனி கணபதியை நிற்க கட்டுரை அப்படிங்கிறாரு. இவர் அபிராமி பட்டர் பாட வந்தது திருக்கடையூரில். அப்போ இவர் விண்ணப்பம் செய்து கேட்கறது எந்த ஊர்லன்னா துவங்கும் போதே தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தில்லையை எதுக்கு எடுத்துக்கிட்டாருன்னா இப்போ யோக நிலையில் அவர் நின்ற போது இந்த பாடல் அவருக்குள்ளே எழுந்தது. அப்போ உண்மனாதேவியினுடைய அருள் அனுபவம் வரைக்கும் அவர் போயிட்டார் யோகத்தில். அப்போ சிவத்தோடு ஒன்றுறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்போ அவர் அந்த உண்மனைங்கக்கூடிய அந்த தேவி இருக்கும்போது சிதாகாச பெருவழி நம்மளுடைய உடல் அனுபவம், அந்த உயிர் உணர்வோடு பயணிக்கக்கூடிய அந்த உடல் அனுபவம் எங்கே போய் நிலச்சி நிற்கும்னா எந்த வரைக்கும் சிந்தை நமக்கு செல்லுமோ அது வரைக்கும் நிலச்சி நிற்கும். அதற்கு பிறகு பர அனுபவம் நமக்கு கைவரும். இப்போ இவர் உண்மனாதேவி வரைக்கும் இவர் போயிட்டாரு. அதனால் அந்த வெட்டு வழி சிதாகாய பெருவழியில் நிற்கக்கூடிய அந்த பரத்தையை நோக்கி தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் அப்படின்னு சொன்னார். சிதாகாச பெருவழிக்கு தலைவர் அப்படிங்கிறதுனால தில்லை ஊரர் தம் பாகத்து உமைமைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரை. நான் இந்த பாடலை படித்து முடித்த உடனே அதுக்கப்புறம் அடுத்த பாடலுக்கு ஒரு புலவர்னா அடுத்த பாடலுக்கு போவாங்க. இப்போ அருள் அனுபவம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, எப்போதும் என் சிந்தையுள்ளே நீ நீங்காது நிற்கணும் அப்படிங்கிறதுனால சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து நூலுக்குள்ளே இப்போ தான் போகிறாரு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. அபிராமி அம்மாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தும் போது அவர் என்ன அறிமுகப்படுத்துகிறான்னா நான் அபிராமியே நீ எனக்கு விழித்துணை. துணை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு நீங்கள் துணையாக இருந்துக்கோங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் நட்பாக இருந்துக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சுற்றமாக இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம பேசிக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை அப்படின்னு சொல்லும்போது அந்த துணை என்ன துணை அப்படின்னு சொல்றாரு, விழுத்துணை. இந்த துணை ஒருத்தங்க எனக்கு தப்பு செஞ்சு நேற்றைய வரைக்கும் துணையாக இருந்தான், இன்னைக்கு பாரு அவன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா அப்படி இல்லை, விழுத்துணை. எப்போதும் தவறாத துணையாக அந்த துணை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விழுத்துணை அப்படின்னு சொன்னார். சாதாரணமாக நமக்கு துணை அப்படின்னு வர்றது இப்போ எனக்கு விழிக்கு துணை தின் மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோல். அப்போ என்ன எல்லாரும் ஒரு துணை தேடி இருக்கிறாங்க. அந்த துணை என்றும் நம்மை விட்டு போகாத துணையாக இருக்கணும். அந்த துணையை தேடி அந்தந்த கடவுளரை வணங்கக்கூடிய அருளாளர்கள் அந்தந்த சீடர்கள் அந்த கடவுளரை எனக்கு நீ துணையாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். அப்போ மனம் மொழி மெய் மூன்றுக்கும் துணையாக நீ வர வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. விழுத்துணை அப்படிங்கிறது எனக்கு துணை வரக்கூடியது. என் நண்பன் கூட நான் அங்கேருந்து கோயில் போகணுன்னு நினைக்கிறேன்ப்பா, இல்லாட்டி நான் அங்கே எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் துணைக்கு வரட்டுமானா ஒரு நண்பன் துணைக்கு வரலாம், ஒரு தகப்பனுக்கு பிள்ளை துணைக்கு வரலாம், பேரன் துணைக்கு வரலாம், வேற நட்பு சுற்றம் யாருனாலும் துணைக்கு வரலாம். வெயில் காலத்தில் மழை காலத்தில் கொடையும் செருப்பும் கூட நமக்கு துணைக்கு வரலாம். அவை இல்லாமல் நம்மளால் வெளியே போக முடியாது.
அப்போ இவைகள்லாம் துணை நிரந்தர துணையானா இவைகள்லாம் நிரந்தர துணை இல்லை. அப்போ நிரந்தரமான துணை எது அப்படின்னு கேட்டால் இறைவன் ஒருவன் தான் நமக்கு நிரந்தரமான துணை. அதனால் அவர் சொல்கிறாரு, உதிக்கின்ற இந்த அம்பிகையை பற்றி நமக்கு வர்ணிக்க வராரு. அம்பிகையினுடைய உருவம் இவர் அருள் அனுபவத்தில் பார்த்துருக்கிறாரா, இவருடைய யோகக்கணல் மூலமாக பார்க்கும்போது அவை செம்மை பூத்த திருமேனியாக அவருக்கு காட்சி கொடுது. அந்த காட்சியை நமக்கு எப்படியாவது இவங்களுக்கு தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா அப்படின்னு அந்த பாடலில் சொன்ன மாதிரி நமக்கு உள்ளவண்ணம் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது உதிக்கின்ற செங்கதிர், சூரியனை சொல்லலாமா அப்படின்னு பார்த்தாரு. செங்கதிர் காலையில் அதிகாலை பொழுதுல உதிச்சு வரும்போது ஐயோ அது தக்க தக்க தக்கன்னு இருக்கும், கண் பார்த்தா கூசும். நம்ம அம்பாள் அப்படியா, அவளுக்கு அது சொன்ன மாதிரி திருப்தி ஏற்படல. உதிக்கின்ற செங்கதிர் அதை விட்டுருவோம். உச்சி திலகம், இப்போ எல்லாரும் நம்ம ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் திலகம், அந்த திலகம் குங்குமத்தினால ஆன திலகம், அது சிவப்பு கலர், அதே கலரை சொல்றாரு உச்சி திலகம். அப்போ உச்சி திலகம் மழையோ வேர்வையோ பட்டுச்சுன்னா என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிடும். நம்ம அம்பாள் அழியக்கூடிய பொருளா இல்லை. அப்போ அவ வெம்மையான பொருளும் இல்லை, அழியக்கூடிய பொருளும் இல்லை. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம். அப்போ இது யாரு, நான் சொல்லக்கூடியது புறத்தை உண்டான திலகத்தையும் புறத்தை உதிக்கக்கூடிய சூரியனையும் பற்றி சொல்றேன். ஆனா நீங்க அதை ஓமானமா சொல்றேன், நீங்க அதை உள்வாங்கிக்கோங்க. அருள் அனுபவத்தில் உணர்வு பெற்றவர்கள், உணர்வுங்கிறது நானா என்னுடைய அனுபவத்தில் மூலக்கணலை எழுப்பி ஞான அமிர்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு யோக நிலையில் நான் இந்த அருள் அனுபவத்தை பெறுறதுக்காக வேண்டி நான் முயற்சி செய்யும் போது உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது, மாதுளம்போது கொஞ்சம் மென்மையானதாக இருக்கும். இப்போ சூரியனை சொல்லி திருப்திப்படலை, குங்குமத்தை சொல்லி உச்சி திலகத்தை சொல்லி திருப்திப்படலை. மாதுளம் போதுன்னா அந்த மகரந்தம் இருக்கு பாருங்க, அந்த இதில் மாதுளம்பூவில் செக்க செவேல்னு இருக்கும் அந்த பூ, அந்த அது மென்மையாக இருக்கும். அதை சொல்லி பார்த்தாரு. மாதுளம்பூ சீசனில் பூக்கக்கூடியதெல்லாம் அதுவும் திருப்திப்படலை. மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம், மதிக்கின்ற உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். எல்லாரும் அருள் அனுபவ ஞானிகள் மாணிக்க கல்ல மாதிரி அந்த அருள் அனுபவத்தை அந்த ஞானத்தை அவர்களுக்குள்ள பெற்றிருப்பாங்க. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை, அது மென்மையான மாதுளம்பூவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி மாதுளம்பூ அந்த மென்மையானதை சொன்னார். மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி, இது மலர்கமலைனா மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமியும் துதிக்கக்கூடிய மின்கொடி அப்படின்னா மகாலட்சுமி தன்னுடைய யோக அனுபவத்தில் அந்த மின்னல் போன்று தோன்றக்கூடிய அருள் அனுபவத்தை அவள் வச்சிருக்கிறான். அப்போ மகாலட்சுமியும் மின்னல் கொடி போல ஒரு அருள் அனுபவத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறாள். அந்த அருள் அனுபவம் தான் இது அப்படின்னு சொல்றாரு. மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கொடி குங்குமத்தோயம். இன்னும் கொஞ்சம் நமக்கு விரிவாக்கமாக சொல்லணும்னா குங்குமப்பூவை நீரில் கரைச்சி அதை அபிஷேகம் பண்ணி பாருங்க. நிறைய திருக்கோயில்களில் குங்குமப்பூ அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியே அது ஒரு மிட்டாய் கலரில் அந்த குங்குமப்பூ கலர்னே அந்த கலருக்கு பேர் சொல்லுவாங்க. அற்புதமான கலராக இருக்கும், அந்த கலரில் இருக்கும். நான் இவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு இப்போ கோர்ட்டில் ஒரு சாட்சியை கூப்பிட்டோன்னா 3 தடவை கூப்பிடுவாங்க. 1, 2, 3. எதுக்குன்னா உறுதிப்படுத்துறதுக்கு, எதையும் உறுதிப்படுத்த 3 தடவை சொல்லுவாங்க. இவர் ஒட்டிக்கு ரெட்டியாக சொல்கிறார், 3 தடவைக்கு 6 தடவையாக சொல்கிறார். இவளுடைய வண்ணம் இப்படி தான். மகாலட்சுமியே தன்னுடைய அருள்ஞான அனுபவத்தில் மின்னல் கொடி போன்ற அருள் அனுபவத்தை அவள் உள்வாங்கி கொண்டால் அது இதுன்னு நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் 6 உதாரணம் சொல்லியிருக்கிறாரு. உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம்போது, மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கொடி குங்குமத்தோயம் என்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. இவள் எனக்கு துணையாக வராரு. சாதாரண துணை இல்லை, ஒரு நண்பனுக்கு நண்பன் துணை போன மாதிரி, ஒரு அப்பாவுக்கு பிள்ளை துணை போன மாதிரி, ஒரு எஜமானனுக்கு காவல் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் துணை போன மாதிரி அந்த துணைகள்லாம் நான் சொல்லலை கண்ணா. விழித்துணை அபிராமி எனக்கு துணையாக வரார். இவள் உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அப்புறம் சமமானவர்கள், அதற்கும் அதீதமானவர்கள், இவர்களெல்லாம் கடந்த ஒருத்தி அவள் எனக்கு விழித்துணையாக வருகின்றாள் அப்படிங்கிறார். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்றதாயும் சுருகிகளின் பனையும் கொழுந்தும்
பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இப்போ இவ வந்து துணையும் நமக்கு வழித்துணையாக இவர் இருக்கிறார். மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு எம்பெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, வழித்துணைநாதர் அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, துணையும் தொழுந்தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் குழந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனை. இவதான் எனக்கு துணை. இந்த துணை அழியாத துணை. இவ வந்து தொழுந்தெய்வம். இவ துணைவியா மட்டுமில்லை, நான் வணங்கக்கூடிய தெய்வமாகவும் இவள் உள்ளாள். துணையும் தொழுந்தெய்வமும் என்னுடைய துணையாக இருக்கிறா, நான் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறா, என்னை ஈன்ற தாயாகவும் இருக்கிறா. ஏன்னா அவள் தான் கருணையாக என்னுடைய மலங்களை அத்தனையும் நீக்கிறா. அதனால என்னை ஈன்ற தாய் அப்படின்னு அவர் சொல்றாரு. பெற்றதாயினும் ஆயின செய்யும் அப்படிங்கிறாரு ஆழ்வார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கிறாரு மணிவாசகர். அப்போ பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும். வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா பனை, சுருதிகளின் பனையும் சுருதிகளின் கொழுந்தும்னு இதை சொல்லணும். சுருதிகளின் பனை என்ன சொல்லியிருக்குன்னா, இதுல ஒரு சுருதி அப்படிங்கக்கூடியதை ஒரு மரமாக உருவச்சு மரத்தினுடைய கப்பு கிளை அதெல்லாம் ஒரு பகுதியாக சொல்லிட்டு, நுனிப்பகுதியை ஒரு பகுதியாக சொல்லிட்டு, வேர்பகுதியை ஒரு பகுதியாக சொல்றார். இவ சுருதிகளின் இந்த தாய் வந்து எப்படி இருக்கிறான்னா, வேதங்களுடைய பனையாக கொப்பு கிளை அது மாதிரி அப்படியாகவும் இருக்கிறாள். கொழுந்து நுனிப்பகுதியாக இருக்கிறாள். பதிகொண்ட வேறும் அதனுடைய ஆதார ஆற்றலாகவும் இவ இருக்கிறாள். சுருதிகளுடைய ஆதாரமாக வேர்பகுதியாக அவ இருக்கிறாள். வளர்ந்த பிறகு மரம் கொப்பு கிளையாக இருக்கிறாள், கொழுந்தாக இருக்கிறாள். வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும். அவ கையில வந்து பூங்கனை வச்சிருக்கிறா, கரும்பு சிலை வச்சிருக்கிறா, மென் பாச அங்குசம் வச்சிருக்கிறா. கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இப்போ இந்த அம்பாள் வந்து எதெல்லாம் வச்சிருக்கிறா அப்படிங்கிறது மலர், இந்த மலருக்கு என்னெல்லாம் பேரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவளுடைய கையில வச்சிருக்கக்கூடிய மலர்கள் அது வந்து காமன் கையில வச்சிருக்கக்கூடிய மலர் இவ கையிலையும் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லார். கருப்பு சிலை. அப்ப காமாட்சியாக இருக்கக்கூடிய திருக்கோலத்தில் அவ எதெல்லாம் வச்சிருக்கிறா, கரும்புவில் இவைகள்லாம் அவ கையில வச்சிருக்கிறா. எதுக்குன்னா, யாரெல்லாம் இவ காமத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் இந்த பாடலை படிச்சாங்கன்னா காமம் அடிபடும். ஏன்னா இவ காமாட்சியாக நின்ற திருக்கோலத்தில் இவ அருள்பாலிக்கிறான். அப்போ இங்க மன்மதன் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு, உன்னுடைய அடியவர்கள் மாட்டு நான் இந்த காமத்தை செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, எப்பவும் வந்து வெற்றி கொண்டவர்கள்ட்ட யாரு ஜெயிச்சாங்களோ அவங்ககிட்ட தோற்றவர்கள் தங்களுடைய எல்லா அஸ்திரங்களையும் போட்டுட்டு சரணாகதி பண்ணி நிராதர பாணியாக நாங்கள் நிற்கிறோன்னு ரெண்டு கையும் உயர்த்தி நிற்பாங்க, அல்லது சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி நிற்பாங்க. இதுதான் தோற்றவர்களுடைய பங்கு. ஜெயித்தவர்களுடைய பங்கு தோற்றவர்களுடைய ஆயுதங்களை, தோற்றவர்களுடைய செல்வங்களை வாங்கி வச்சுக்கிறது ஜெயித்தவர்களுடைய பங்கு. இவளுக்கு யாருடைய ஆயுதங்களும் தேவையில்லை, யாருடைய சொத்து இவளுக்கு தேவையில்லை. ஆனாலும் தன்னுடைய அடியவர்கள் மாட்டு இந்த காமம் போய் அந்த அடியவர்களை தீங்குல செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, தன் அடியவர்களை அது தீமைப்படுத்தக்கூடாது, அவர்களை அது வந்து கெட்ட வழிக்கு அது இழுத்துட்டு போகக்கூடாது, மனத்தை அலக்கழிய செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி துணையும் தொழுந்தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாச அங்குசம் எல்லாம் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அவ இத்தனையும் மன்மதன்கிட்ட இருந்து இத்தனை கணைகளையும் வாங்கி கொண்டு அவள் அருள்பாலிக்கிறாள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறாங்க. எதுக்குன்னா, வில்லுக்கு, புலன்களுக்கு, பாசத்துக்கு, அங்குசத்திற்கு. அதாவது வில் வந்து மனதிற்கு சொந்தமானது, கணை வந்து புலன்களுக்கு சொந்தமானது, பாசம் வந்து நம்மளை பந்தப்படுத்தக்கூடியது, அங்குசம் வந்து நம்மை கட்டுப்படுத்தக்கூடியது. இது ஒன்றுக்கும் அஸ்வாரோடை, சம்பத்கரி, மந்திரினி, தண்டநாதா அப்படிங்கக்கூடிய 4 தேவதைகள் இருக்கிறாங்க. இவர்களை கொண்டு நம்மளுடைய பந்தபாசங்களை வேற இருக்கக்கூடிய மிக பெரும் கருணையாளி இவள் அப்படின்னு சொல்றாரு. இவ கையில இருக்கக்கூடிய தாமரை, மாம்பூ, அசோகம், முல்லை, நீலோத்பலம் இவைகள்லாம் இவளுக்கு படைக்கலங்களாக நம்ம காமன் வந்து
படைக்கலங்களாக இவர்களை கொண்டு நம் பக்தர்களை வதம் செய்யக்கூடாதுன்னு அவள் அவற்றை வாங்கி கொண்டு நமக்கு கருணை செய்கின்றாள் அப்படிங்கிறதுல அவர் சொல்றாரு. கணையும் கருப்பு சிலையும் என் பாச அங்குசமும் கையிலனையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கர்ம நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. அறிந்தேன் எவரும் அறியாமறை. நான் இதுவரைக்கு நான் ஒரு வேதத்தினுடைய முடிவு எது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் சரியை கிரியை இவைகள் மூலமாக நின்று தொண்டு செய்து கொண்டிருந்த என்னை யோகத்தில் ஞானங்கக்கூடிய நிலைக்கு அம்பிகை என்னை கொண்டுட்டு போயிட்டா. அப்போ அறிந்தேன், இப்பதான் அந்த அருள் உணர்வு எனக்கு தென்பட்டது. எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன். அப்போ அந்த நான் இதை அறிஞ்சதுனால என்ன பயன்? கற்றதனால் ஆய பயன் என்கொள். இந்த அம்பிகையினுடைய திருவடித்தாளை தொழுவது தான் கற்றதனால் ஆய பயன். அதனால நான் அதையே தொழுதேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த கற்றதனால் ஆய பயன் இந்த அருட்சக்தியாகிய இந்த ஞான சக்தியை நாம் வணங்கினாதான் இது நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் நின் திருவடிக்கே. அப்ப நான் இவ்வளவு கற்றது உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதனாலதான் அதை செறிந்தேன். திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கர்ம நெஞ்சால். இப்போ அன்பர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். கொஞ்சம் பேர் உலகத்தில் இருக்கிறாங்க என்னுடைய அன்பர்களை ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அந்த கேவலமாக பேசுகிற அந்த அன்பர்களை பார்த்து நின் அன்பர் பெருமை எண்ணாத கர்ம நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மறிந்தவர்கள். இவர்கள் வேற யாருக்கும் அடுத்த பிறவில உறவாக மாட்டார்கள், நரகத்துக்குத்தான் இவர்கள் உறவாவார்கள். ஆனால் அவங்களுக்கு நெஞ்சம் கூட நல்ல நெஞ்சம் இல்லை, கரும நெஞ்சம் இருக்கின்றது. அந்த கரும நெஞ்சத்தினால ஏதோ ஒன்று வேண்டாத்தனமாக அன்பர்களை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாத பிரிவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. உன்னை யாரெல்லாம் வணங்குறாங்க அப்படின்னா மனிதர், தேவர், மாயா முனிவர். மரணமிலா பெருவாள் மாயும் மனிதர்னா செத்து போறவங்க, மாயா முனிவர்னா மரணமிலா பெருவாழ்வு பெற்றவர்கள். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி குனிதரும் சேவடி. அவங்க எல்லாம் அருள் அனுபவம் பெற்று அந்த அந்த சேவடி அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்காங்க. அவங்க கோமளமே அவ்வளவு அழகு பொருந்திய மென்மையான பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் இனிமையான அந்த பராசக்தியினுடைய அருள் அனுபவத்தை பெற்றவர்கள் இவர்களெல்லாம். கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகுவேன். அதாவது திங்களும் பாம்பும் ஒன்றுக்கொன்று முரணானது. அப்போ ஒன்றுக்கொன்று முரணான திங்களும் பாம்புமே எம்பெருமான் சன்னிதானத்தில் ஒன்றா இருக்கும்போது என்னுடைய மனமும் என்னுடைய செயலும் ஒன்றுக்கொன்று முரணா இருந்தா நீ என்னையும் ஏத்துக்க மாட்டியா? உன்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன்? பாம்பும் திங்களும் ஒன்றுக்கொன்று முரணானதை தலையில சுட்டி வச்சிருக்கான். அப்ப நீயும் என்னுடைய குறை நிறைகளை பார்க்காமல் எனக்குள்ள இருந்து என்னை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுனால வார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த அதெல்லாம் வச்சிருக்கிறானே அந்த புனிதரோடு நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. எனக்கு என்னுடைய புத்திக்குள்ள நின்று நீ பொருந்தி இருக்கணும். நீ விடுதலை, நீ லேசா உன்னுடைய அருள் அனுபவத்தை அப்படி எப்படி காமிச்சிட்டு போயிட்டேன்னா நான் அதில் நிரந்தரமாக நிற்க மாட்டேன். அதனால என்னாலும் பொருந்தி நிற்கும் ஒரு அருட்கருணையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னார். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையான் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்பிய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. எம்பெருமாட்டி பாதம் என் சென்னியில் இருக்கிறது அருள் அனுபவமாக. அது எப்படி இருக்குன்னா பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையா. இவளுடைய தனபாரங்கள் அகில உலகத்திற்கும் அருள்நனி சுரக்கக்கூடிய அமுது. சாதாரண உலகியல் பெண்கள் மாதிரி இவளுடைய தனபாரம் இல்லை. இவள் அழியாத பின்னும் அழியாத கண்ணியன்னா மறை பேசும் அப்படின்னு எல்லா அருளாளர்களும் பாதிக்காங்க. அழியாத அப்படின்னா என்றும் இளமையோடு இருப்பது அப்படின்னு அர்த்தம். உலகமெல்லாம் ஈன்ற பின்னும்
கன்னியன மறை பேசும் அப்படிங்கிறாங்க. இப்போ உலகத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாகிய இந்த பராசக்தி பிறகும் கன்னியாக இருக்கிறாள். அழியாத கன்னின்னா என்றும் இளமையோடு இருக்கிறாள். இவள் எப்படி இருக்குன்னா பொருந்திய முப்புரை செப்புரை. இவள் 3 திரிபுரங்களுக்கும் இவள் பொருந்தி நிற்கின்றாள். செப்புரை கலசம் எப்படி கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி இவளுடைய மார்பகம் எல்லாம் மிகவும் இளமையோடு இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா இந்த மார்பகத்தின் மூலமாக தான் அருள் அனுபவத்தை இவள் வாங்கி கொள்ளணும். அப்ப இந்த அருள் அனுபவம் வாங்கக்கூடிய எல்லாரும் அருள் நனி சுரக்கும் அமுது அப்படிங்கிறாங்க. அந்த அருள் நனியை இடையீடு இல்லாமல் சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய கருணாமூர்த்தி யாரெல்லாம் யோக பயிற்சி பண்றாங்களோ அந்த யோகிகளுக்கு இவள் அருள் ஞானத்தை வழங்குவதற்காக வேண்டி என்றும் இளமையோடு இருக்கிறாள் அப்படிங்கிறார். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. அந்த இவளுடைய இடை மிக மென்மையான இடையாக இருக்கு. இவள் மனோன்மணி தாய் அப்படிங்கக்கூடிய உன்மனாதேவியாக இவள் இருந்து இந்த அருள்நனியை சுரக்கிறாள் அப்படிங்க. ஏன்னா இவர் யோகா அனுபவத்தின் எல்லையில் நின்றதுனால அந்த அருளாரமுத பொழிவை இவர் உள்வாங்கி கொண்டதுனால இவள் இது பராசக்தி உன்மனாதேவி தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பால் ஊட்டி தருவதற்காக வேண்டி இது செய்கிறா அப்படிங்க. வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை. பார்க்கடல் களையும் போது என்னென்னமோ விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்தது. அந்த பொருட்கள் எல்லாம் ஆளாளுக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. நஞ்சு வந்தபோது யாருமே வேண்டான்னு ஓடி போகும்போது எல்லாரும் சிவனை சரணடைந்தார்கள். சிவன் அந்த நஞ்சை தானே எடுத்துக்கொண்டான். அவனுடைய கழுத்தில் அந்த நஞ்சு தங்கி நிற்கும்படியாக வெளியே வந்தால் உலகத்துக்கு கேடு, உள்ளே இருந்தால் இவர் வயிற்றுக்குள்ளே அண்ட கோடிகள் எல்லாம் இவர் வயிற்றுக்குள்ளே இருக்கு. அப்போ அங்கே போனாலும் கேடு. அதனால் அந்த கழுத்தை பிடிச்சு அவன் அந்த நஞ்சை அமுதாக மாற்றி தந்த ஒரு கருணாமூர்த்தி தான். அது சொல்றார். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்பிய மோல் திருந்திய சுந்தரி. அந்த செந்தாமரை மேலே அவள் இருக்கின்றாள். என்னுடைய அருள் அனுபவத்தில் திருந்திய சுந்தரியாக இருக்கிறாள். அந்தரி பாதம் என் சென்னியதே, அவள் திருவடி என்னுடைய சென்னி மிசை வீற்றி இருக்கும் அப்படிங்கிறார். இன்னைக்கு 5 பாடலோடு நிறுத்திக்குவேன். நேரம் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். நேரம் பண்ணியிருக்கேன்.